ஒரு 4 தேங்காய் வாங்கி அதை உடைச்சி அதை கடையில் கொடுத்தா உடச்சி கொடுத்துருவாங்க. 4 தேங்காய் திருப்பி கொண்டு வந்து நீங்களே நல்லா புழிஞ்சு அந்த துணியில் போட்டு புழிஞ்சு ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்தில் போட்டு ஐஸ் பெட்டில் புல்ல போட்டுங்க. மேலே ஃப்ரீசரில் எல்லாம் கீழே வச்சுருங்க. நாளைக்கு காலையில் எடுத்திங்கன்னா மேலே பால் நிற்கும், கீழே தண்ணி நிற்கும். சமயத்தில் வந்து அதை பிரிஞ்ச உடனே எடுத்து ஃப்ரீசரில் போட்டு கட்டியாக போயிடும். கத்தி விட்டுனா பால் மட்டும் தனியாக எடுத்துடலாம். அப்படி கையில் இரும்பு சட்டில் போட்டு அரை மணி நேரத்தில் நீ கொதிக்க வச்சிங்கன்னா சுத்தமான தேங்காய் எண்ணெய் கிடச்சிடும். எடுத்து பத்திரப்படுத்துங்க. தினம் தேங்காய் எண்ணெய் எடுத்து என்ன பண்ண, இரவில் படுக்கிறதுக்கு முன்னே முகத்தெல்லாம் பூசிடுங்க. பருவுள்ள இடத்துல காலையில் எழுந்திரிச்சு பச்சைப்பயிறு மாவோ அல்லது வந்து இது கடலை மாவோ இதை முகத்தில் பூசி தேய்ச்சி நல்லா குளிச்சிருங்க. இரவில் வந்து படுக்கும்போது அன்னைக்கு என்ன பண்ணுங்கள், படிகாரத்தை நல்லா தூளாக்கிடுங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு குழச்சிங்கன்னா அந்த தண்ணி மாதிரியே நிற்கும். அதாவது முகம் ஃபுல்லாக பூசி விட்ருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஒரு பவுடர் பூசுன மாதிரி ஆயிரும். தூங்கி காலை எழுந்து அதை கழுவிடுங்க. ஸோ ஒரு நாள் எண்ணெயை பூசுறீங்க, ஒரு நாள் படிகாரம் பூசுறீங்க இரவில். இப்படி செஞ்சுக்கிட்டே வாங்க. அதிகமான கார உணவு, அதிகமான இந்த சாக்லேட் சொல்லக்கூடிய இனிப்பு வகைகள்லாம், இந்த திடீர் உணவை தவிர்த்துருங்க. எண்ணெய் பொருளை தவிர்த்துட்டிங்கன்னா முகம் பளபளப்பாக இருக்கும். கண்டிப்பாக.